நமக்கு எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷனுக்கு இன்பிட்வீனில் இவங்க வந்து அங்கே கூட்டத்தொடர் கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 40 பேரும் போய் ஒரு அசம்பிளியில் ஒரே விஷயத்துக்காக 40 பேர் ஒரு ஃபைட் பண்ணும்போது அவங்களால அதை ஜீர்ணிக்க முடியல. முதல்ல நீங்கள் சொன்னதுனால தான் நாங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினோம். அந்த நாங்கள் மக்கள் தொகையை நீங்கள் சொன்னதை கேட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துனதுனால எங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுப்பீங்களா அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வியாக வருது. இவங்க அப்படி மீறி இவங்க பார்லிமெண்ட்டில் மசோதா நிறைவேற்றினாலும் அதை ஏற்றுக்காத ஒரே மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளே அதை அவங்க நிறைவேற்றவே முடியாது. டாக்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் அசோக் ராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை திரும்ப ஸ்டாலின் கையில் எடுத்திருக்காரு, மத்திய அரசும் கையில் எடுத்திருக்கு. என்ன நிலவரத்தில் போயிட்டு இருக்கு? மத்திய அரசு வந்து இதை வச்சு நம்ம சவுத் இந்தியாவே தேவையில்லை, நார்த் இந்தியா மட்டும் போதுங்கிற மனநிலையில் தான் அவங்க இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதுவும் எந்த மாதிரி நேரத்தில் எடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷனுக்கு இன்பிட்வீனில் இவங்க வந்து அங்கே கூட்டத்தொடர் கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இதை செய்கிறாங்கன்னா இது பர்பஸாக செய்கிறாங்க. இந்த நேரத்தில் இவங்களால் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. பட் திமுக அப்படி கிடையாது. பதவி எலெக்ஷனு இதெல்லாம் வந்து ரெண்டாவது பட்சம்தான். தேர்தலோ பதவியோ இதெல்லாம் எங்களுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனை. எங்களுக்கு முதல்ல வந்து தமிழ்நாடு எந்த இடத்துலையும் நாங்கள் விட்டு கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை கட்சி. அதனால தான் அவர் அந்த மிரட்டலே விட்டார். அதை கூட அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் மிரட்டலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொன்னார். பட் அது மிரட்டல் தான். இதை விட இன்னும் மிரட்டுறது இன்னும் மூடி மறைச்சலாம் மிரட்ட முடியாது. எவ்வளோ ஓப்பனாக மிரட்ட முடியுமோ மிரட்டியிருக்காரு. அந்த மிரட்டலுக்கு அவங்க அடிபடுகிறாங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். இந்த தொகுதி மறுசீரமைப்புனால தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? கண்டிப்பாக நம்மளுடைய எம்பி எண்ணிக்கை குறைஞ்சிடும் சார். அதுதான் அவங்களுடைய தலையாய எண்ணமாக இருக்குது. என்னென்னா இந்த 40 பேர் மற்ற ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா 5 பேர் ஜெயிப்பான், 2 பேர் ஜெயிப்பான், கட்சிக்கு அது மாதிரி தான் இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ஒரு செட்டப்பே. 40 பேர்னா 40 பேரும் போவோம். இந்த 40 பேரும் போய் ஒரு அசம்பிளியில் ஒரே விஷயத்துக்காக 40 பேர் ஒரு ஃபைட் பண்ணும்போது அவங்களால அதை ஜீர்ணிக்க முடியல. முதல்ல. ரெண்டாவது 40 பேர் அண்ணா பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்கன்னு அங்கே போய் பதவி ஏற்கிறான். இதை அவங்களால எப்படி ஜீரணிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதனால் அதை வந்து என்ன பண்ண முடியும்? ரெண்டாவது நம்மளுடைய குரல் அங்கே ஓங்கி ஒழுகிது. இப்போது அதை முதல்ல கம்மி பண்ணணும். அப்போ அங்கே என்ன பண்ணலாம், எதை வச்சு அவங்க பண்ண முடியும்னா, அந்த மக்கள் கணக்கெடுப்பின் அடிப்படையில், மக்கள் தொகை அடிப்படையில் இந்த மறுசீரமைப்பு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதன் மூலம் என்ன பண்ணணும்னா, இதனால் நமக்கு என்ன நடக்கும், பாதிப்பு என்னன்னா நமக்கு கண்டிப்பாக தொகுதியை கம்மி பண்ணுவாங்க. ஆனால் அவங்க சைட்லேருந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கும் தொகுதிகள் கூடும், அதே மாதிரி மற்ற ஸ்டேட்டுக்கும் கூடுங்கிற மாதிரி தான் கூடும். ரைட்டு. நான் என்ன சொல்கிறேன், மற்ற ஸ்டேட்டுனா இப்போ நீங்கள் அவங்களுக்கு ஊப்பி இதுக்கெல்லாம் வந்து அதிகமான தொகுதியில் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அங்கேயே ஜெயிச்சு அங்கேயே போயிடுவாங்க. இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. இப்போ போன எலெக்ஷன், நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு மோடி வராரு, அமித்ஷா வராருன்னா இங்கே ஏதாவது நமக்கு தேறிடுமா, 1-2 சீட்டு வந்துருமா, 10 சீட்டு வந்துருமாங்கிற எண்ணத்தில் தான் வராங்க. அந்த வர வேண்டிய தேவையே இல்லாத ஆகிடும் இதை அவங்க பண்ணாங்கன்னா. ஓகே. அதுவும் ஏறக்குறைய 500 சொச்சத்துலேருந்து இப்போ 800 சொச்சம் மாறுற மாதிரியான ஒரு கணக்கு இருக்கும் பொழுது தனி பெரும்பான்மை அமைக்கிறதுக்கு சவுத் இந்தியாவோட பவர் உங்களுக்கு தேவையில்லை. சவுத் இந்தியாவே தேவையில்லை. இதுதான் வந்து அண்ணா அப்பயே சொன்னார், தமிழ்நாடு தனி நாடாக வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம போராட்டம் எடுத்தது. அதான் அப்பயும் அவர் என்ன சொன்னார்னா, அந்த தமிழ்நாடு தனி நாடுங்கிற கோரிக்கை அப்படியே தான் இருக்குது. அதனுடைய தேவை இப்போ நாங்கள் வந்து தள்ளி வைக்கிறோன்னு தான் சொல்லியிருக்காரு. அதை மீண்டும் வந்து முதலமைச்சர் கையில் எடுக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து அது எடுக்கிறாரா இல்லையாங்கிறது நரேந்திர மோடி கையில் தான் இருக்குது. இன்னொன்று, இந்த தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை பற்றி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களை தவிர விஜய் வந்து மட்டும் ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி மற்ற கட்சிகள் யாருமே இதை பற்றி வாய் இன்னும் திறக்கல. மற்ற கட்சி எப்படி சார் திறப்பாங்க? ஏற்கனவே ஏடிஎம்கே கொண்டு போய் அடகு வச்சிட்டாரு எடப்பாடி. அவர் இதை திறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் மற்ற கட்சியெலாம் இதில் வந்து முதல்ல தீர்மானம் சொல்ல வேண்டிய டைம் இருக்குது. அதனால் அவர்களெல்லாம் பின்னாடி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக ஏடிஎம்கே சொல்ல மாட்டாங்க, ஏடிஎம்கே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து எதிர்ப்பு ஓனரை மிஞ்சி எப்படி அவங்க சொல்ல முடியும்? ஓனர் கோச்சுக்கு வரல. ஓகே. இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா, தொகுதி மறுசீரமைப்புனால ஒரு 45 சீட்டு 50 சீட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. இன்னொன்று, இது 75 அந்த டைமிங்கில் தான் நடந்திருக்கு. அப்புறம் 99ல் மாற்ற ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க, முடியலைங்கிற போது இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு மறுபடியும் இப்போ எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா மக்கள் தொகை தான். இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு திட்டம் கொண்டு வராங்க. நம்ம இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாகிட்டு இருக்கு, உலகத்திலே 2வது மக்கள் தொகையாக இருக்கிறோம், நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், அப்போ தான் நம்ம வளரக்கூடிய நாடு, வளர்ச்சி நோக்கி போக முடியும்னு சொல்லி எல்லாம் பிரச்சாரம் பண்ணி ஒரு குடும்பத்துக்கு 2 பேர் போதுன்னாங்க. அப்புறமா நாம் இருவர் நமக்கு ஒருவருங்கிற ஸ்கீம் அப்படியே வந்துச்சு. இந்த ஸ்கீமை எல்லாத்தையும்
மிக சரியாக பயன்படுத்தின ஒரே நாடு வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். மற்ற கண்ட்ரிலாம் இப்படி மற்ற ஸ்டேட்லாம் இது மாதிரி பண்ணல. மீதி போனால் கேரளாவில் கொஞ்சம் சொல்லலாம். நார்த் இந்தியாவில் இதை பற்றி எந்த விழிப்புணர்வும் கிடையாது. இப்பயும் அங்கே வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 பேர் 5 குழந்தைங்க 6 குழந்தைங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடுங்கிறதையோ இல்லை மக்கள் தொகையை கட்டுப்பாடுங்கிறத பற்றியோ எந்த விழிப்புணர்வும் கிடையாது. அதனால் அவங்க வந்து இப்போ இதை வந்து சரியாக பயன்படுத்தினதுனால, சரியாக அதை ஃபாலோ பண்ணதுனால அதுக்குண்டான தண்டனையா அது நமக்கு அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? நீங்கள் சொன்னதுனால தான் நாங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினோம். அந்த நாங்கள் மக்கள் தொகை நீங்கள் சொன்னதை கேட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துனதுனால எங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுப்பீங்களா அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வியாக வருது. இன்னொன்று, பொருளாதாரத்திலையும் உற்பத்தியிலையும் ஜிஎஸ்டி கட்டுறதுலையும் தமிழ்நாடு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இவ்வளவுக்கும் கம்மியான மக்கள் தொகை கொண்ட ஒரு தமிழ்நாட்டில் இது நடக்குங்கும்போது இவங்க கையில் உள்ள அதிகாரத்தை பறிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணமாக இது இருக்குமா? அதிகாரத்தை பறிக்கிற காரணம்னு சொல்ல முடியாது. பட் நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய குரலை நசுக்கிறதுக்கு உண்டான திட்டமாக தான் இதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 535 சீட்டு இப்போ வச்சிருக்கு, நம்ம அதை 800 சில்லறையாக மாற்றுறோம் அப்படின்னா தாராளமாக மாற்றுங்க. அந்த 800 சில்லறை, அதாவது 535க்கு மேற்கொண்டு இருக்கிற எத்தனை இடமோ அது அத்தனை மாநிலத்துக்கு சமமாக பிரித்து கொடுங்க. அதில் எங்களுக்கு ஆட்சேபம் இல்லையா? நீ ஏன் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் கீழே அதை செய்கிற? இன்னுவரையும் ஒரு ப்ராப்பரான ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடக்கலைங்கிற மாதிரியும் சொல்லிக்கிறாங்களே. உண்மைதான், அது இன்னும் சரிவர நடக்கலைங்கிறதும் உண்மைதான். ஓகே. ஸோ இதை தொடர்ந்து இப்போ தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் குரல் கொடுத்துருக்காரு, மற்ற கட்சிகள்லாம் குரல் கொடுக்கல. ஆனால் இது எல்லாமே இந்த எலெக்ஷன் பீரியடுக்குள்ள உங்க கொண்டு வரதுக்கான காரணம். ஆமாம் சார், எலெக்ஷன் பீரியடில் நீங்கள் பரப்புரை பண்ணுவீங்களா இல்லை இதை எதாச்சு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ண முடியுமா? இப்போ இப்போ நேரத்தே ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா எச்சரிக்கை விடுத்தார். அது கிட்டத்தட்ட ஒரு மிரட்டல் தான். அது நீ மறுபடியும் 60-70 திமுகவை பார்க்க வேண்டியிருக்கோங்கிற ஒரு மிரட்டல் தான் கொடுத்துருக்காரு. 60-70 திமுகங்கிறது எப்படி இருந்ததுங்கிறது அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதை அந்த காலகட்டத்தை ஃபாலோ பண்ணவங்களும் படித்தவங்களுக்கும் அதை தெரிஞ்சிருக்கும், அதை பற்றி அறிவு இருந்திருக்கும். மற்ற இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு அதை பற்றி தெரியாது, மோடிக்கே அது தெரியாது 60-70 இருந்த திமுக எப்படியாப்பட்ட திமுகங்கிறது. அதை மறுபடியும் வர வச்சிடாதீங்கிறத அவர் சொல்கிறார். மறுபடியும் நீங்கள் இதே வேலையை செஞ்சீங்கன்னா 60-70 இருந்த திமுகவை நான் இறக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மிரட்டலை விட்டுருந்தார். இப்போ இந்த நேற்று அவர் சொல்லும்போது கூட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதன் அடிப்படையில் இதை செய்ய போகிறீங்க, அதில் வந்து எந்த வித ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. இந்த வெளிப்படைத்தன்மையோட ஒரு திட்டம் வரும்போது அதை நம்ம ஏற்கலாம். இப்போ நீங்கள் அந்த எலெக்ஷன் டைமில் இவ்வளோ அவசரமாக அதை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? இப்போ நேற்று அவர் என்ன சொல்கிறார், நான் பரப்புரையில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இதை நான் சொல்ல வேண்டிய நேரம் தலைக்கு மேலே கத்தி தொங்குது, அப்போ நம்ம இதை கவனிச்சாகணும்னு சொல்லி தான் அவர் பரப்புரையை விட்டுட்டு இதில் வந்து இதை பற்றி திங்க் பண்ணி இதை பற்றி பேசுகிறாரு. இப்போ நாளைக்கு வந்து வீட்டில் எல்லோரும் கருப்பு கொடி ஏற்றுங்க, நம்ம எதிர்ப்பு முதல்ல பதிவு பண்ணுவோன்னு சொல்கிறாரு. இப்போ இதுவே நம்ம ஆட்சியில் இருக்கிறோமோ இல்லையோ, இது நார்மல் எலெக்ஷன் பீரியட் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நாளைக்கு ஒரு பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கும் தமிழ்நாட்டில். இப்போ அந்த போராட்டம் பண்ண முடியாத கையறு நிலையில் தான் எல்லா அரசியல் கட்சியுமே இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ இதை வந்து சரியாக பயன்படுத்தணுங்கிறது தான் ஒன்றிய அரசனுடைய திட்டமாக இருக்குது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்த நிறைய திட்டங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து எதிர்ப்பு வந்திருக்கு. நீட் சொல்லலாம், சிஏ சொல்லலாம். இந்த மாதிரி வரும்பொழுது எல்லாத்துலேயுமே நம்ம எதிர்ப்பை மட்டும்தான் காமிக்கிறோம், வெற்றியை பெருசாக பெறலை. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மறுவரையறை எந்த அளவுக்கு தமிழ்நாடு ஒரு சீரியஸ், இது வந்து நீங்கள் பழைய ஹிந்தி எதிர்ப்பு மாதிரி தான் சார் வரும். இது வந்து சிஏ எதிர்த்த மாதிரியோ இல்லை நீட் எதிர்த்த மாதிரியோ ஒரு சின்ன ப்ரொட்டஸ்ட் பண்ணோம், அதுக்கு உண்டான தீர்மானங்கள் நிறைவேற்றணும், அவங்க உத்தரவு வரட்டுங்கிறதுக்கு வெயிட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. இது தமிழ்நாடு சொல்கிறத டெல்லி கேட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு தான் டிஎம்கே போகும். தமிழ்நாட்டை அந்த மாதிரி முடிவுக்கு தான் நகர்த்தும். ஓகே. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டைம்னால இதை பெருசாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கூட்டத்தொடர உடனே இது பண்ணி ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுற விஷயமும் ஏதோ நடக்கிறதுக்கான சூழல் இருக்கும் பொழுது பிஜேபி இங்கே இதனால பாதிப்படையும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஒரு செகண்ட் யோசிக்கலையா? இங்கே பிஜேபி பாதிப்படைறதுக்கு என்ன சார் இருக்குது? இங்கே என்ன 10 பேர் ஜெயிக்க போகிறாங்க, 20 பேர் ஜெயிக்க போகிறாங்கிறத நினச்சிருந்தாங்கன்னா அவங்க அதை செய்ய மாட்டாங்க. இவங்க என்ன செஞ்சாலும் இங்கே ஒன்றும் ஜெயிக்க போகிறது கிடையாது. வெற்றி இல்லாத இடத்துக்கு எதுக்கு நம்ம வந்து சாமரம் வீசணும்? அதுதான் அவங்களோட மனநிலை. இன்னொன்று, தமிழ்நாடை தாண்டி மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து இன்னும் இதுக்கு எதிர்ப்பு குரல் எதுவுமே பெருசாக வந்த மாதிரி தெரியலையே சார். வரல சார். ஆனால் வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்தியாவிலேயே நமக்கு கிடைச்ச ஒரு முதலமைச்சர் மாதிரி வேறு எந்த மாநிலத்துக்கும் கிடைக்கல. ஒரு ஒன்றிய அரசை அவங்க ஏற்கனவே நமக்கு நிறைய நயவஞ்சகம் பண்ணுறாங்க.
நமக்கு ஏற்கனவே நிறைய அந்த காழ்ப்புணர்ச்சியோடு தான் அவங்க நம்ம மேலே செயல்படுறாங்க. எந்த ஒரு திட்டத்துக்கும் பணம் கொடுக்கறது கிடையாது, நம்மளுடைய ஜிஎஸ்டி பணத்தை திருப்பி கொடுக்கறதில்ல. இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. எந்த ஒரு திட்டத்துக்கும் உண்டான நிதியை ஒதுக்கின நிதியே நமக்கு தரது கிடையாது. இது மாதிரி நிறையா இருந்தாலும் நீ என்ன பண்ணாலும் நீ அதுக்காக நான் அடிபடிஞ்சு போக மாட்டேன் அப்படிங்கிறது திமுறா தைரியமாக எதிர்த்து பேசக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் நமக்கு கிடைச்சிருக்காரு. அதை நம்ம பெருமை பண்ணோம். மற்ற மாநிலத்தை பற்றி பண்ணால் நல்லது, ஆனால் மற்ற மாநிலம் பண்ணினாலும் இதை ஏற்றுக்கிற மனநிலை தமிழகத்தில் கிடையாது. ஓகே ஓகே சார், இதில் இன்னொரு கொஸ்டின் கேட்க வேண்டியது, அந்த தொகுதி வரையறை பற்றி இளைஞர்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள நிறைய மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம தமிழ்நாடு கண்டிப்பாக இருக்குது சார், கண்டிப்பாக இருக்குது. அது இந்த சூழ்நிலை இல்லையே, இது பரப்புரையில் சூழ்நிலை. ஆனால் பரப்புரையிலும் அதை பற்றி பேச சொல்லியிருக்காங்க, அதுவும் பேசுவாங்க. பிறகு இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒருங்கிணைந்த ஒரு திட்டமாக இதை பற்றி முழுசாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு பெரிய போராட்டத்தை உண்டு பண்ணணுங்கிற எண்ணம் திமுகவுக்கு இருக்குது. இவங்க அப்படி மீறி இவங்க பார்லிமெண்ட்டில் மசோதா நிறைவேற்றினாலும் அதை ஏற்றுக்காத ஒரே மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும். ஓகே ஓகே தமிழ்நாட்டுக்குள்ளே அதை அவங்க நிறைவேற்றவே முடியாது. ஏன்னா அதான் இப்போ தொகுதி மறுவரையறை பண்ணணும், அது வந்து ஏறக்குறைய எல்லா இடத்துலையுமே ஒரு விஷயங்கள் இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் அன்னைக்கு உள்ள மக்கள் தொகை இன்னைக்கு இல்லைங்கிற பொழுது இதில் பிரச்சனையே இந்த சென்செக்ஸை வச்சு பண்ணுறது தான் பிரச்சனை. மற்றபடி நீங்கள் தொகுதி மறுவரை சார் தொகுதி மறுவரையறை பண்ணுங்க சார், அது தேவைதான். இப்போது நம்ம அன்றைக்கி வந்து ஒரு 10 கோடி ரூபா 10 கோடி மக்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு இத்தனை ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தாங்க. இன்றைக்கி மக்கள் தொகை கூடும்போது அதுக்கு உண்டான ரெப்ரசன்டேட்டிவ் அதிகப்படுத்தணும், அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. அதை நீங்கள் ஓர வஞ்சனையாக ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்னு செய்யக்கூடாது இல்லையா. நீங்கள் நார்த் இந்தியாவில் மட்டும் அதை அதிகமாக படுத்திட்டு இங்கே இருக்கிற சீட்டெல்லாம் எடுக்கணுங்கிறது தான் உங்கள் எண்ணமாக இருக்குது. அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இன்னொன்று, இது ஆட்சியை பிடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கு நினைச்ச சட்டங்களை ஏற்றுறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் சார். இவங்க இதை நிறைவேற்றிட்டாங்கன்னா சவுத் இந்தியாவே தேவை கிடையாது சார். அவங்களுக்கு சவுத் இந்தியாவில் எந்த வித ஆட்சியும் இல்லை, நீ என்ன வேணால் கத்தின்னு போடான்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருக்க மெஜாரிட்டி வச்சு அவங்க ஆட்சி அமைச்சுக்குவான், அவங்க தேவையான சட்டத்தை நிறைவேற்றிக்குவாங்க. அந்த சட்டம் நமக்கு பாதிப்பாக இருக்குது, நம்ம எதிர்ப்பு குரல் கூட கொடுக்க முடியாத ஒரு ரொம்ப கையேறு நிலையில் நம்மளை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. ஓகே சார், இப்போ வந்து என்னென்னா எலெக்ஷன் முடிஞ்சாதான் இதுக்கு வந்து எந்த அரசு அமையுதோ அவங்களோட வேலைகளை அவங்க பார்க்க முடியும். கண்டிப்பாக இது பிஜேபி இந்த சார் இது எலெக்ஷன் முடிகிறதுக்கும் டிஎம்கே வந்து அப்படி பார்க்கல. இது வந்து தேர்தலுக்கோ பதவியோ ஆட்சியோ எங்களுக்கு முக்கியம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னா அதை முதல் குரல் கொடுக்கறது திமுக தான். அதில் வந்து நீங்கள் எந்த விதத்துலையும் நான் வந்து இது கிடையாது, பின்வாங்க மாட்டோம். அதில் வந்து களத்தில் முதல்ல நிற்கிறவர் தளபதி மு க ஸ்டாலினாக தான் இருப்பார். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு. தொடர்ச்சியாக அந்த தொகுதி மறுவரையறை பற்றி நிறைய பேசுவோம் சார். நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.